ஏய் காய், சண்டே சர்ச் முடிச்சுட்டு போர் அடிக்குதுன்ட்டு கசின்ஸோட மெரினா பீச்சுக்கு பிளான் போட்டு மெரினா பீச்சுக்கு தாங்க போகலான்னு போனோம். மெரினா பீச்சில் போய் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, இன்றைக்கி போய் ஒரு குளியில் போட்டலான்ட்டு நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சென்னை பார்க் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து 21A பஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக மெரினா பீச்சுக்கு போயிட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட சமாதி கிட்ட போனால் செம்ம கூட்டங்க. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக மக்களுக்காகவே நான் வாழ்ந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட சிற்பின்னு அழைக்கப்படுற டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞரோட சமாதிக்கு தாங்க போனோம். இந்த சமாதி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த சமாதிக்கு வந்தேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. ஸோ எனக்கு மைண்டில் ஓடி இருந்தது எப்போ பீச்சுக்கு போவோன்ட்டு. அந்த வெயிலில் நடந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போனோங்க. அங்கே போனால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸு, கூட்டம் அதிகமாக வந்தது. பீச்சு உள்ள குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. சரி குளிக்கலாம் பரவாயில்ல, காலாச்சும் நினைக்க விடலான்னு பார்த்தா உள்ளே அலோடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.